என் அன்பார்ந்தவர்களே, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரோல் என்ன, இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரே பள்ளிக்கூடம் தான், ஒரே வகுப்பு தான், ஒரே ஆசிரியர் தான், ஒரே பாடம் தான். அந்த வகுப்பில் 30 குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த 30 குழந்தைகளும் ஒரே மாதிரியாக படித்து மார்க் வாங்குகிறாங்க. வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? இது ரெண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். மூன்றாவது, ஒரு குழந்தைகளுடைய படிப்பிற்கு வெறும் வகுப்பறை தான் காரணமா, டீச்சர்கள் தான் காரணமா, பள்ளிக்கூடம் தான் காரணமா, இல்லை குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் அவங்கள பாதிக்குதா? இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற டாப்பிக்கில் அடுத்த சில எபிசோட் நான் போட போகிறேன். ஒன்று விடாமல் பாருங்கள். இப்போ ஒரு மெட்டஃபர், ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுப்போமே. நம்ம ஒரு ஏதோ சீட்ஸ் வாங்குகிறோம் வச்சுப்போமே, நெல் விதையை வாங்குகிறோம். நம்மளை போல ஒரு 10 விவசாயி வாங்குகிறாங்க. ஒரே இடத்துல தான் வாங்குகிறாங்க. அவங்கங்க இடத்துல போயிட்டு இந்த நெல் விதைச்சி அது நாற்று எடுத்து நட்டு அந்த மகசூல் கொண்டு வர போகிறாங்க. ஒரே இடத்துல வாங்கின அந்த விதை ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு போய் சேருது. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த ஒவ்வொரு வயல்லையும் அதே அளவு மகசூல் கிடைக்குமா? வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் குழந்தைகள் படிப்பு கூட. இந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பதிவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி நான் போட்டேன். ஆக்சுவலி இது ஒரு நாள் ப்ரோக்ராமே நான் பண்ணுறது உண்டு. அதில் ஒரு முக்கியமான பதிவு போட்டிருந்தேன். சிங்கிள் பேரண்ட். 40 வருடங்களாக நானும் ராதா மேடமும் கல்வித்துறையில் இருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க. அந்த அப்ளிகேஷனில் போடும்போது சிங்கிள் பேரண்ட். இன்னும் கேட்டிங்களா, அண்மை காலங்களில் இந்த சிங்கிள் பேரண்ட் என்பது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. சாதாரணமாக என்ன நம்ம அர்த்தம் எடுத்துப்பாங்க சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா, ஒன்று கணவன் இல்லை, இல்லை மனைவி இல்லை, இயற்கை அடைஞ்சிடுறாங்க, இல்லை பிரிஞ்சிடுறாங்க. இதுதான் நார்மலாக மீன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரையில் அதை தாண்டி சில பரிமாணங்களை நான் பேச போகிறேன். வீட்டில் ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த குடும்ப அங்கத்தினர்கள் அந்த குழந்தையின் படிப்பை மைய புள்ளியாக வைத்துக்கொண்டு தங்களாலான உதவி செய்யணும், அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றவங்க ஒருத்தர் இயற்கை தான் அடைஞ்சிருக்கணும், இல்லை ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் இந்த கணவனை மனைவியும் பிரிஞ்சிடணும், அது மாத்திரம் சிங்கிள் பேரண்ட் இல்லை. இன்றைக்கு ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் ஒர்க் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கா இல்லையா? ஒருத்தருடைய வருமானத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? இன்றைக்கி பல குடும்பங்களில் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஏனென்றால் எனக்கு தேவை அதிகமாக போயிடுச்சு. அந்த தேவையினுடைய அளவும் அதிகமாக போயிடுச்சு. ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ புத்தகங்கள், எவ்வளோ ட்ரைனிங், எவ்வளோ கோச்சிங், எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அப்போது எத்தனை விதமான சிங்கிள் பேரண்ட்டெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, குடும்ப தலைவனுக்கு டிரான்ஸ்ஃபராக போயிடுறாரு. அபுதாபியோ துபாயோ இல்லை பாம்பேவோ கல்கட்டாவோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ குடும்பத்தோடு அங்கே போக முடியாது. அவருக்கு வேலை பண்ணிகிட்ருப்பார்.
இந்த அம்மா இங்கே குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க. இதுவும் சிங்கிள் பேரண்ட்டு தான். இல்லை இன்னும் சில கேஸில் ஒய்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. ஒய்ஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை தனியார் கம்பெனியில் இருப்பாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றதுனால அந்த அம்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக இவரும் தன்னுடைய வேலையை விட்டு அங்கே போய் சேர முடியாது இல்லையா? அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேசஸ்லாம் உண்டு. அப்போ அத்தனை முறை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியுமா? குடும்பத்தோடு போக முடியுமா? தட் இஸ் ஆல்சோ ஏ கேஸ் ஆஃப் சிங்கிள் பேரண்ட். மூன்றாவது, ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு உண்டு. ப்ராஜெக்டாக போயிட்டே இருப்பாங்க. அது 6 மாதம் இங்கே ப்ராஜெக்டு, 1 வருஷம் அங்கே ப்ராஜெக்டு. அது மாதிரி கேஸில் அவங்க அங்கே வேலை பார்க்கும்பொழுது இந்த குடும்பத்தை ஒருத்தராக நடத்தணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அந்த கான்ஸ்டபிளுக்கு 4 பையன்கள். அவர் சொல்லிட்டார் ஒய்ஃப்கிட்ட, இது பாருமா, நான் போலீஸ்காரன், என்னை எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் அங்கேயே வந்துட்டு நீ வந்துட்டே இருந்தீங்கன்னா பசங்க படிப்பு கெட்டுடும். அதனால் நீ இந்த ஊர்லேயே தங்கிடு, இந்த பசங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அங்கேருந்து போய்ட்டு நான் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை எப்படின்னு வரேன் நான் அப்படின்ட்டு அவர் பல இடங்களில் போய் பணி நிமித்தமாக வேலை பார்த்தாங்க. இந்த அம்மா முழு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த 4 பையன்களும், ஒருத்தர் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஒருத்தர் பெரிய டாக்டரு, ஒரு பெரிய இன்சூரன்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸரு, ஒருத்தர் ஒரு பெரிய போலீஸு, ஒருத்தர் பெரிய கல்வியாளர். அதுதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். எனவே அடுத்த எபிசோடில் இந்த சிங்கிள் பேரண்ட் என்ற கான்செப்டை நான் விலாவரியாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் முக்கியமான ஒரு டைப் ஆஃப் சிங்கிள் பேரண்ட் கொஞ்ச நாட்களாகவே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது விவாகரத்து என்ற ஒரு பரிமாணம். இதெல்லாம் இவ்வளோ டைவர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம நாட்டில் பார்க்க மாட்டோம், வெளிநாடுகளில் இது ரொம்ப சர்வசாதாரணம். அது மாதிரி சமயங்களில் அந்த குடும்பம் எப்படி ஆகிடுது. அது மட்டுமல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு, ஒன்று நாட்டில் போகிறாரு. இப்போல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எடுத்தோம்னா அமெரிக்காலாம் பார்த்திங்களான்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் அந்த அம்மா ஒர்க் பண்ணுவாங்க, வெஸ்ட் கோஸ்ட்டில் அவர் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த குழந்தைகள் 2 பேர்ட்டு யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருக்கும். அந்த கான்செப்டை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அடுத்த எபிசோட்லேருந்து. இந்த சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டே சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் விரிவாக இந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றதை நம்ம பார்க்கலாம்.